என்னக்கா திடீரென்று விசேஷம்? விசேஷம்தான், பெரிய விசேஷம். பூமி தேவிக்கு வளைகாப்பு செய்ய போகிறாயா? அதற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதடி. இது அதையெல்லாம் விட பெரிய விசேஷம். அதையெல்லாம் விட பெரியதா? என்னக்கா அது? ராமானுஜன் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டு விட்டான். என்னக்கா சொல்கிறாய்? என்னால் நம்பவே முடியவில்லையே. ராமானுஜன் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டு விட்டானா? உண்மையாகவா சொல்கிறாய்? பிறகு விளையாட்டிற்கு கூட சொல்வேனா என்ன? உண்மையாகத்தான் சொல்கிறேன். அதற்காகத்தான் இவ்வளவு பூஜைகளும். எனக்கு தான் இரட்டிப்பு சந்தோஷம். அது என்னடி உனக்கு இரட்டிப்பு சந்தோஷம்? ராமானுஜன் திருமணம் வேண்டாம் என்று சொல்ல சொல்ல எனக்கு தான் வயிற்றில் புளியை கரைத்துக் கொண்டிருந்தது. என்னடி சொல்கிறாய்? ஆமாம் அக்கா. கோவிந்தன் ராமானுஜனின் அடிகளை சற்று கூட பிறழாமல் பின்பற்றுபவன். ராமானுஜன் திருமணம் வேண்டாம் என்று சொன்னால் கோவிந்தன் மட்டும் அதற்கு எதிர்மாறாக நடப்பானா என்ன? இப்போதுதான் எனக்கு குளிர் விட்டது. எப்போது ராமானுஜன் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டானோ, தம்பி ஆண்டாரும் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்ல மாட்டான். நீ சரியாகத்தான் யோசித்திருக்கிறாய் பெரிய பிராட்டி. இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது என்று நான் கூட இதுவரை யோசித்ததில்லை. இனிமேல் என்ன? வந்த ஆபத்து தான் இப்பொழுது விலகி போய்விட்டதே. நானும் தான் நீண்ட நாட்களாக என்னடா இந்த வாழ்க்கை உப்பு சப்பு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அப்பாடா, இப்பொழுதுதான் மனதிற்கு சற்று ஆறுதலாக இருக்கிறது. ஒரு கல்யாணம் காத்தி என்று வந்தால் தானே விருந்து மருந்து என்று எதையாவது சாப்பிட்டு கொண்டிருக்கலாம். பார்க்காத 4 உறவினர்களை பார்த்து வாய் நிறைய தாம்பலம் விட்டு அரட்டை அடித்துக் கொண்டிருக்கலாம். இதெல்லாம் தானே நம் வாழ்க்கையின் சுவாரஸ்யங்கள். உண்மைதான் பட்டரே. ஏன தம்பி, ராமானுஜனுக்கு என்று ஏதாவது பெண்ணை மனதில் வைத்திருக்கிறீர்களா? நானா? இல்லை, எனக்கு அப்படியெல்லாம் யாரும் மனதில் இல்லை. உன் அக்கா தான் இந்த கல்யாணத்தில் மிகவும் தீவிரமாக இருந்தாள். அவளுக்கு அப்படி யாராவது மனதில் இருக்கக்கூடும். முன்பு திருமலை நம்பி சுவாமிகள் திருமலையிலேயே அவர் நண்பரின் பெண் ஒருத்தி இருப்பதாக சொன்னாரே, அந்த பெண்ணையை பார்த்து விடுவோமா? இல்லை இல்லை, இதில் நான் தலையிடுவதாகவே இல்லை. காந்திமதி என்ன விருப்பப்படுகிறாளோ அதுதான் நடக்கும். என்னக்கா, நீ ராமானுஜனுக்காக யாராவது பெண்ணை மனதில் வைத்திருக்கிறாயா? நிச்சயம் வைத்திருக்கிறேன். யாரக்கா? எனக்கு தெரிந்த பெண்ணா? உனக்கு என்ன, இங்கே எல்லோருக்கும் தெரிந்த பெண்தான். யாரக்கா அது? தஞ்சமாம்பாள். ஓ, அந்த அதிரச பிரியை தஞ்சமாம்பாளா? அவளேதான். ஒரு அதிரசம் கூட தரமாட்டாளே. தெரியாத ஒரு பெண்ணை பார்த்துவிட்டு அவளை பற்றிய விவரங்களை எல்லாம் விசாரித்து தெரிந்து கொண்டு நம் மகத்திற்கு வந்ததும் நம் சம்பிரதாயம் பழக்க வழக்கங்கள் இதிலெல்லாம் பொருந்துவாளா என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பதை விட, நமக்கு தெரிந்த பெண், அதுவும் இன்று நேற்று அல்ல, 10-12 வருடங்களாக தெரிந்த தஞ்சமாம்பாள் தேவலை அல்லவா? நம் ஆச்சாரத்திலும் சம்பிரதாயங்களிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவள். பெரியவர்களுக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொடுப்பவள். அது மட்டுமல்ல, நீ துணி துவைத்தால் அடுத்த நொடியில் அதை உலர்த்தி விடுவாள். குடத்தை எடுத்தால் திரும்பி பார்ப்பதற்குள் அதை நிரப்பி வைப்பாள். இப்படி கூட மாட பல வேளைகளில் ஒத்தாசையாக இருப்பாள். தாங்கள் வேடிக்கையாக சொன்னாலும் உண்மை அதுதானே. எள் என்பதற்குள் எண்ணெயாக நிற்பவள் தான் என் தஞ்சமாம்பாள். உன் தஞ்சமாம்பாள். சரி, உன் விருப்பப்படி அவளையே ராமானுஜனுக்கு பார்த்து விடுவோம். ஆமாம், சீக்கிரம் ஒரு நல்ல நாள் பாருங்கள். நாம் அவர்கள் அகத்திற்கு போய்விட்டு வந்து விடலாம். பார்க்கிறேன். அக்கா, அப்படியே ராமானுஜனின் கல்யாணம் முடிந்த கையோடு கோவிந்தனுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்து விட வேண்டும். அதுதானே? நல்ல பெண்ணடி நீ. இன்னும் அடியே என்பதற்கு புருஷனை காணும், அதற்குள் பிள்ளையின் பெயர் பட்டாபி என்கிறாயா? எல்லாம் காலாகாலத்தில் நல்லபடியாக நடக்கும். நீ கவலைப்படாமல் உள்ளே வா. வாருங்கள் பட்டரே, போகலாம். அரேரே, அப்பாசுரத்தை வாய்விட்டு ஒருமுறை சேவையுங்கள். அடியேன் காது குளிர கேட்கிறேன். சொல்கிறேன். குலம் தரும் செல்வம் தந்திடும்
அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரஞ்செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். ஆஹா! நாராயணா, நாராயணா. அரையரே, அப்பாசுரத்தின் அர்த்தத்தையும் தாங்களே சொல்லி அருளுங்கள். தாங்கள் ஆச்சாரியரின் இரத்த சம்பந்தமும் பெற்றவராயிற்றே. தங்கள் திருவாக்கால் அப்பாசுரத்தின் பொருளை கேட்கும்போது அதன் சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். சொல்லி அருளுங்கள். இப்பாசுரத்தின் பொருள் என்னவென்றால், நற்குடிப்பிறப்பை கொடுப்பதும் சகல ஐஸ்வர்யங்களையும் தருவதும் அடியவர்கள் அனுபவிக்கின்ற துன்பம் துக்கம் அனைத்தையும் போக்கி அவற்றை தரைமட்டமாக ஆக்குவதும் அந்த பரமபதத்தையே கொடுப்பதும் எம்பெருமானுடைய கிருபையையும் அவனுக்கு சேவை செய்யும் கைங்கரியமாகிய பெரிய பதவியை கொடுப்பதும், அதாவது சக்தியை அளிப்பதும் இன்னும் வேண்டிய நன்மைகள் எல்லாம் செய்து கொடுப்பதும் பெற்ற தாயை போன்று நமக்கு இதமானதை செய்வதும், இப்படி எல்லா விதமான சகல நன்மைகளையும் ஒரே ஒரு நாமம் கொடுத்துவிடும். அது என்ன நாமம் தெரியுமா? நாராயணா என்னும் நாமம். அப்பேற்பட்ட பெருமாளின் திருநாமத்தில் அடியேன் லயிக்கிறேன் என்று திருமங்கையாழ்வார் தனது பெரிய திருமொழி என்னும் பாசுர தொகுப்பில் தெரிவிக்கிறார். நாராயணா என்ற நாமத்தில் இவ்வளவு நன்மைகள் இருந்தும் அதை நமக்கு பெறுவதற்கு தடையாக இருப்பது நாம் செய்த பூர்வ கர்ம வினைகளே காரணம் போலிருக்கிறது. மிகவும் அருமையாக புரிந்து சொன்னீர்கள். தீவினைகள் அத்தனையும் பொல்லாதவை. ஆனாலும் அதை அழிப்பதற்கு நரசிம்ம சுவாமியை போற்றி சிவபெருமான் ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. அது என்ன அரையரே? சாக்ஷாத் ஸ்வகாலே சம்பிராப்தம் மிருத்யும் சத்ரு கணாங்விதம் பக்தானாம் நாசயேதி அஸ்து மிருத்யும் மிருத்யும் நமாம் யகம். அது அப்படியல்ல. வா தெய்வக்கரசு நம்பி வா. தெய்வவாரி சுவாமிகளே, இவர் யார் என்று அடையாளம் தெரிகிறதா? வெகு நாட்களுக்கு பிறகு பார்க்கிறீர்கள் அல்லவா? அதுதான் இவன் அடியனின் தம்பி தெய்வக்கரசு நம்பி. தெய்வக்கரசு, இவர் தெய்வ வாரியார். தாசன் அடியேன். என்ன தெய்வக்கரசு நம்பி, அடியேன் சொன்ன ஸ்லோகத்தில் ஏதோ அப்படி இல்லை என்று சொன்னாயே, எது அப்படி இல்லை? ஸ்லோகம் பொருத்தமாகத்தான் சொன்னீர்கள், ஆனால் வார்த்தை பிரயோகம்தான் தவறாக இருந்தது அண்ணா. அப்படியா? ஆமண்ணா, மிருத்யும் மிருத்யும் என்று தாங்கள் உச்சரித்தீர்கள். அது அப்படியல்ல. மிருத்யும் மிருத்யும் அல்லது மிருத்யோர் மிருத்யும் என்றுதான் உச்சரிக்க வேண்டும். தாங்கள் உச்சரித்ததில் அந்த ஸ்லோகத்தின் அர்த்தச்சுவையே மாறிவிடும். அடியார்களுக்கு பகைவர்களால் ஏற்படும் துன்பங்களையும் காலக்கணக்குப்படி ஏற்படும் மரண பயத்தையும் தவிர்த்து தடுத்தாற் கொள்கின்ற தெய்வத்தை, காலனையும் அடக்கி ஆள்கின்ற அந்த நரசிம்ம மூர்த்தியை பரமசிவனாகிய அடியேன் நமஸ்கரிக்கிறேன் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். ஆனால் நீங்கள் உச்சரித்தபடி பார்த்தால் காலனுக்கே காலனாகிய, அதாவது யமனுக்கே யமனாகிய சர்வேஸ்வரன் என்று பொருள்படாமல் யமனுக்கே நமஸ்காரம் அல்லது மரண பயத்திற்கே நமஸ்காரம் என்றாகிவிடும். அப்படியா? அது மட்டுமல்ல அண்ணா, தாங்கள் இதற்கு முன் சேவித்தீர்களே தமிழ் பாசுரம், அதன் விளக்கத்தை அருளும்போது பெற்ற தாயை போன்று அனைத்தையும் செய்வது நாராயணா எனும் நாமம் என்று குறிப்பிட்டீர்களே. ஆமாம், குறிப்பிட்டேன். அந்த பாசுரத்தில் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் என்றுதானே உள்ளது. அப்படி என்றால் பெற்ற தாயை காட்டிலும் அனுகூலம் செய்யும் நாராயணனின் நாமம் என்றுதானே பொருள் கொள்ள வேண்டும். வாஸ்தவம்தான். பெற்ற தாயை காட்டிலும் என்று தாயை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றுதான் அடியேன் அப்படி சொன்னேன். அண்ணா,
நிச்சயம் தாயின் அன்பு உயர்வானதுதான். அடியேன் அதை மறுக்கவில்லை. ஆனால் இவ்விஷயம் ஆழ்வாருக்கு தெரியாததா என்ன? அவர் ஏன் தாயைக் காட்டிலும் என்று ஒரு பதத்தை இட வேண்டும்? அதற்கு பொருள் இருக்கிறது. பிரகலாதனின் தாயார் கயாதுதானே? ஆமாம். அவள் ஒரு தாயாக இருந்தும் தன் கணவனான ஹிரண்யகசிபு சொன்னான் என்பதற்காக தன் மகனென்றும் பார்க்காமல் விஷம் கலந்த பாலை பிரகலாதனுக்கு கொடுக்கவில்லையா? விஷம் கலந்த பால் என்று அறிந்தும் நாராயணா என்ற நாமத்தை பிரகலாதன் உச்சரித்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லையா? தாய் கொடுத்த விஷத்திலிருந்து பிரகலாதனை காப்பாற்றியது எது? நாராயணா எனும் நாமம்தானே. அதனால்தான் நாராயணா எனும் நாமம் பெற்ற தாயினும் மேம்பட்டு காக்கும் என்று ஆழ்வார் கூறுகிறார். அபாரம், அற்புதம். தெய்வக்கரச நம்பி, என்னே தங்களது பாண்டித்யம். அரையரே, தெய்வக்கரசு நம்பியும் உம்மை போல் ஆச்சாரியரின் இரத்த சம்பந்தம் பெற்றவர்தான். ஆனால் இவருக்கு ஞானத்தில் ஆச்சாரியரின் சம்பந்தம் சற்று அதிகமாகவே இருப்பது போல் தோன்றுகிறது. இன்றைய தினம் அடியேனுக்கு பொன்னான நாளாகவே படுகிறது. இரு உயர்வான அருளிச் செயல்களுக்கு இன்று விளக்கம் கிடைத்துவிட்டது. மேலும் இரு உயர்வான ஸ்ரீ வைஷ்ணவர்களுடன் உரையாடலும் ஏற்பட்டது. என்னே என் பாக்கியம். தெய்வக்கரசு நம்பிகளே, தாங்கள் அவசியம் இங்கு சிறிது காலமாவது ஸ்ரீரங்கத்தில் தங்கிவிட்டுத்தான் செல்ல வேண்டும். அடியேனுக்காக அதை செய்வீர்களா? அடியேனும் அந்த ஆசையோடுதான் ஸ்ரீரங்கம் வந்திருக்கிறேன். அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி தற்போது பரமபதத்திலிருந்து அடியேனை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வைகுண்டம் ஏகினாலும் நடமாடும் மணக்கால் நம்பி ஆச்சாரியராக இப்பொழுது யமுனாச்சாரியர் சுவாமிகள் இருக்கிறார்களே. எனவே இங்கு சிறிது காலம் தங்கி ஆச்சாரியருக்கு கைங்கரியம் செய்து அவரின் அன்பிற்கு பாத்திரமாக வேண்டும் என்பது அடியேனின் அவா. ஆனால் ஆச்சாரியரின் திருவுள்ளம் எப்படியோ. உம்மை போன்ற உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர், சாஸ்திரத்திலும் தமிழ் பாசுரத்திலும் பாண்டித்யம் நிறைந்த சிரேஷ்டர், ஆச்சாரியருடன் இருந்து கைங்கரியம் செய்வதில் நிச்சயம் ஆச்சாரியரும் பெருமகிழ்ச்சி அடைவார். இப்படி ஒரு பாகவதோத்தமரோடு சில காலம் சத்சங்கம் கிடைக்கப் பெற்றதை நினைத்து நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். அரங்கனை சேவித்தாயிற்றா? இல்லை, வைஷ்ணவர்களோடு சென்று சேவிக்கலாம் என்று காத்திருக்கிறேன். வாருங்கள், சேவிக்கலாம். அம்மா, அரிசியில் கல் பொறுக்குவதையெல்லாம் நான் செய்து கொள்கிறேனே, நீ எதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாய்? என்னம்மா, உனக்கு வயதாகிவிட்டது, கண் சரியாக தெரியாது, கல்லுக்கு பதில் அரிசியை பொறுக்கி தூர எறிந்து விட போகிறாயே என்று சொல்லாமல் சொல்கிறாயா? ஐயோ அம்மா, நான் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. உண்மையிலேயே உனக்கு எதற்கு சிரமம் என்றுதான் சொன்னேன். சரி, நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிப்பது பற்றி திருவள்ளரையிலிருந்து எதுவும் தகவல் வந்ததா? அடுத்த வாரம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். குறிப்பிட்டு இந்த நாளில் வருகிறோம் என்று சொல்லவில்லை. சரி சரி, மெதுவாகவே வரட்டும். நம் பக்கத்திலும் நிறைய வேலைகள் இருக்கிறதல்லவா? மேகவல்லி, தொழுதூரில் உன் ஒன்றுவிட்ட பெரியம்மா இருக்கிறாள் அல்லவா? அவளையும் உன் பெரியப்பாவையும் நேரில் சென்று கூப்பிட்டு விட்டு வர வேண்டும். உன் சீமந்தத்துக்கு அவளை நேரில் போய் கூப்பிடவில்லை என்று என்னமாய் படுத்தினாள். உண்மைதான், நேரிலேயே போய் அழைத்து விட்டு வருவோம். அப்பா, நெல்லூர் அத்தையை கூட நாம் நேரில் சென்றுதானே கூப்பிட வேண்டும். ஏன், என்னவாயிற்று உங்களுக்கு? என்னவோ கல்யாண விஷயத்தில் பட்டும் படாமலும் இருக்கிறீர்களே. குழந்தை கேட்டால் பழிச்சென்று ஆமாம் கூப்பிட வேண்டும் என்று பதில் சொல்ல வேண்டியதுதானே? என்று உட்கார்ந்திருக்கிறீர்கள். என்னப்பா, உடம்பு எதுவும் சரியில்லையா? பிறகு என் அம்மா சொன்னது போல் சுரத்தில்லாமல் உட்கார்ந்திருக்கிறீர்கள். மேகவல்லி, சுவாமி, நீ ஏதாவது காரியமாக மாதவனை வெளியே அனுப்பியிருக்கிறாயா? இல்லையே சுவாமி. ஏன் மாமா, நீர் எங்காவது அவனை அனுப்பியிருக்கிறீரா? இல்லையே மாப்பிள்ளை. ஏன் சுவாமி, எதற்கு அவனை தேடுகிறீர்கள்? இங்கேதானே எங்கோ இருந்தான். என்ன விஷயம் சொல்லுங்கள். ஒன்றும் தலை போகிற விஷயம் இல்லை. என் நண்பன் கோவர்தனிடம் ஒரு தகவல் கேட்டு வர சொல்லியிருந்தேன். அதுதான் கேட்டு வந்து விட்டானா என்று தெரிந்து கொள்ள அவனை தேடிக்கொண்டிருக்கின்றேன்.
என்ன மாதவா, கோவர்தனத்தை பார்த்துவிட்டு வந்து விட்டாயா? இல்லை அத்திம்பேர், நேற்றே அவரை பார்க்க போயிருந்தேன். அவர் ஏதோ ஊருக்கு கிளம்பி போயிருக்கிறாராம். அதை நேற்றே அடியனிடம் சொல்லியிருக்கலாம் அல்லவா? அடியன் கேட்ட பிறகுதான் சொல்வாயா? சரி, இப்போது எங்கே போய்விட்டு வருகிறாய்? நிலம் சம்பந்தமாக போயிருந்தேன். மீதி தொகையை கொடுத்து விட்டால் நாளையே கிரயம் செய்து விடலாமாம். உங்களுக்கு சௌகரியம் என்றால் நாளையே போய்விடலாம். இதோ பார், அதெல்லாம் அவ்வளவு சட்டென்று செய்யக்கூடிய காரியம் இல்லை. நல்ல நாள் பார்க்க வேண்டும். என்ன மாமா, நான் சொல்வது சரிதானே? சரிதான் மாப்பிள்ளை. மாதவா, நிலத்தை உன் பெயரில் கிரயம் செய்பவனுக்குத்தான் உன் தொகையாக பாதி பொற்காசுகளை கொடுத்தாகிவிட்டதே. பிறகு என்ன அவசரம் அவனுக்கு? இல்லை, நீ அவசரப்படுகிறாயா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்திம்பேர். சரி சரி, உள்ளே சென்று வேற ஏதாவது வேலைகள் இருந்தால் அதை கவனி. போ. மெகவல்லி, அடியேன் சற்று வெளியே சென்று விட்டு வருகிறேன். சரி சுவாமி. வருகிறேன் மாமா. அடடே, பெரிய நம்பிகளே, வர வேண்டும் வர வேண்டும். நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன இது அதிர்ச்சியான ஆனந்தமாக இருக்கிறது? வாருங்கள், உள்ளே வாருங்கள். மேகவல்லி, சுவாமி. பெரிய நம்பி சுவாமிகள் வந்திருக்கிறார். தீர்த்தம் கொண்டு வா. வருகிறேன் சுவாமி. பெரிய நம்பிகளே, இவர் அடியனின் மாமனார். நமஸ்காரம். நமஸ்காரம். இவர் பெரிய நம்பிகள் ஸ்ரீரங்கம் மடத்தில் ஆச்சாரியருக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். ஓஹோ. வாருங்கள், உட்காருங்கள். வாருங்கள், அமருங்கள். எங்கே இவ்வளவு தூரம்? மடத்திலிருந்து ஏதாவது தகவல் கொண்டு வந்திருக்கிறீர்களா? இல்லை இல்லை, இங்கே பக்கத்தில் குறும்பலூரில் ஒரு யஜ்யம், அதற்காக வந்திருந்தேன். இவ்வளவு தூரம் வந்துவிட்டு தங்களை பார்க்காமல் போவது உசிதமில்லை என்று பட்டது, வந்துவிட்டேன். வாருங்கள் அண்ணா. சௌக்கியமாக இருக்கிறீர்களா? அகத்தில் மன்னியும் குழந்தைகளும் சௌக்கியம் தானே? ஒன்றும் குறையில்லை, எல்லோரும் நன்றாக இருக்கிறோம். இந்தாருங்கள். மேகவல்லி, நம்பிகளுக்கும் சேர்த்து தலிகை செய்துவிடு. அவரோடு சேர்ந்துதான் அடியேனும் அமுது செய்ய போகிறேன். ஆகட்டும் சுவாமி. திருக்கோஷ்டி நம்பிகளே, அன்று ஸ்ரீரங்கம் கோவிலில் சடகோபனையும் அவர் தந்தையையும் பார்த்தேன். கல்யாணம் உறுதியாகிவிட்டதாக சொன்னார்களே? ஆமாம் சுவாமிகளே, தாங்கள் அடியேனை மன்னிக்க வேண்டும். அடியேனே ஸ்ரீரங்கம் வந்து தங்களை பார்த்திருக்க வேண்டும். கல்யாணம் உறுதியானதை தங்களிடம் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் மடத்திற்கு வருவதற்கு அடியேனுக்கு ஏனோ தயக்கமாக இருக்கிறது. புரியவில்லையே, மடத்திற்கு வருவதற்கு தாங்கள் ஏன் தயங்க வேண்டும்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, மனதில் ஒரு இறுக்கம், எதிர்பாராத ஒரு அசம்பவம். அதனாலேயே ஆச்சாரியரின் முன்னால் நிற்க சங்கோச்சமாக இருக்கிறது. கல்யாண காரியங்களில் ஈடுபட மனம் மறுக்கிறது. என்ன சுவாமி, தாங்கள் இப்படி குழப்பமான மனநிலையிலிருந்து அடியேன் பார்த்ததே இல்லையே. என்ன ஆயிற்று? இப்போது என் மனதில் இருக்கும் பெரிய கனம் என்ன தெரியுமா? பார்த்த மாத்திரத்தில் ஒவ்வொருவரையும் துல்லியமாக கணிக்கக்கூடிய நம் ஆச்சாரியரின் அனுமானம் தவறாக போய்விட்டதே என்றுதான்.